அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முமஸ்பிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா. நான் முஹம்மது ஜர்ரூக். இந்த தக்கியா காதிரத்து நபவியா தரீக்காவை சேர்ந்த ஒரு முரீது. இந்த தக்கியால ஹிதமத் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த மஜ்லிஸ், இந்த சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் இந்த வருடம் 147வது வருடம். அதாவது இலங்கைக்கு வந்தாங்க. முராவா, யமன் நாட்டை சேர்ந்த முராவா என்ற அந்த ஊரை சேர்ந்தவங்க. யமன் நாட்டில் அசைது முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் இப்னு அப்துல் பாரி அஹ்தல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவங்க வந்த நேரம்தான் இங்கே இலங்கையினுடைய இமாமாக இருந்த எங்களுடைய நாயகம் அல் இமாம் சைலானி அஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவர்களுக்கு இஜாசா வழங்கினார்கள். இஜாசா வழங்கி இது 147வது வருஷம். அவங்களால தான் ஆரம்பம் செய்யப்பட்டது இந்த மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ் அந்த அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாம அவங்க அந்த இஜாசா கொடுத்த அடிப்படையிலே அந்த ஷேக் முஸ்தபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வழித்தோன்றல்களாகி அவங்களோட மகனாராங்க, அப்புறம் அவங்களோட மகனாராங்க. அப்படி இன்றைக்கு அவங்களோட 5வது தலைமுறையை சேர்ந்து தற்காலத்து எங்களுடைய ஷேக் நாயகம் அல் ஆலிமுல் ஃபாலில் அபு முஹம்மது அஷேக் அஹ்மது இப்னு அஷேக் முஹம்மது ஹஃபிலஹுல்லா அன்னவர்களினால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மஜ்லிஸ் இன்றைய தினம் 10வது நாள். அதாவது இந்த மஜ்லிஸ் வெள்ளிக்கிழமை தவிர 30 நாளைக்கு ஓதப்படும். ரபியுல் ஆஹிர் அந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்துடைய இறுதி பகுதியில், அதாவது 26 அல்லது 27வது விரையில் இறுதி பகுதியில் ஆரம்பம் செய்யப்பட்டு ரஜபு மாதம் முழுவதும் ஓதப்பட்டு ஷவ்பானுடைய ஆரம்பத்தில் தமாம் மஜ்லிஸ் நடைபெறும். இப்படித்தான் இந்த மஜ்லிஸ் நடந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து வரும். அப்படித்தான் அந்த இஜாசா வழங்கினவங்களும் அந்த அடிப்படையில் அவங்க அப்படி அந்த இஜாசா வழங்கின அடிப்படையில் அவங்க செஞ்சு வராங்க. அப்போ இன்றைக்கு 10வது நாள். இந்த நொம்பர் 30 நாளும் ஒரு விசேஷம். என்னாண்டா எங்களோட அந்த ஹலீஃபா, அந்த ஷேக் நாயகம், அவங்க அவங்க அந்த ஷேக் முஸ்தபா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட ஹலீஃபாக்களாக வரக்கூடிய அந்த நாயகம்மாருடைய நொம்பர், அவங்க செய்யக்கூடிய அந்த 10வது நாளுடைய நொம்பர் தான் இன்றைய நொம்பர். அப்போ இந்த மஜ்லிஸ், இந்த நாள் விசேஷம். இப்படியாக 30 நாளைக்கு நடந்து வரும். வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் ஓதப்படாது. வெள்ளிக்கிழமை தவிர்ந்த 30 நாட்களுக்கு ஓதப்பட்டு 30ஆம் அன்றைக்கு தமாம் செய்யப்படும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் தமாம் செய்யப்படும். மஜ்லிஸ் தமாம் செய்யப்படும் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இங்கே சனி ஞாயிறு தான் தமாம் கந்தூரி வரணும், ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு சொல்லி இல்லை. அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிறையில் ஆரம்பம் செய்யப்பட்டு அந்த வாரம் மாதிரி அந்த தமாம் எடுக்கப்படும். இப்படித்தான் நடந்து வருகிறது. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், எல்லா திசையிலையும் இருந்து, இலங்கையை சேர்ந்த எல்லா பகுதியிலையும் இருந்து மக்கள் வருவாங்க. சந்தோஷமா இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்வாங்க. அதே போல இலங்கையை சேராதவர்கள், அதாவது இலங்கை நாட்டு அல்லாதவங்களும் சாதாத்துமார்கள், பெரும் பெரும் உலமாக்களும் இந்த மஜ்லிஸுக்கு அவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மஜ்லிஸ்ல இந்த நாளும் வரக்கூடிய எங்களையும் விட அந்த மஜ்லிஸுக்கு அவங்க ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போறவங்க இந்த மஜ்லிஸினுடைய அந்த பரக்கத்து, இந்த மஜ்லிஸினுடைய அந்த குருமத்து சங்கையை அவங்க எங்களை விட மிக அந்த தெளிவாக அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா எந்த நாளும் காண்டி எங்களை விட அவங்க புதுசா அவங்களுக்கு இன்னும் அது விசேஷமாக அது தெரிபடும். இந்த அடிப்படையில தான் இந்த மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு எல்லாரும் அவங்களோட நோக்கம் நிறைவேறப்படுது. ஏன்னா சஹீஹுல் புகாரி, அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ஹதீஸுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த அவங்களோட ஹதீஸுகள்ல அந்த இமாம் ஜாமியு சஹீஹ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களால தொகுக்கப்பட்ட இந்த சஹீஹுல் புகாரி தான் குர்ஆனுக்கு அடுத்தபடியால இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ் கிரந்தத்தை தான் இங்கே ஓதப்பட்டு எல்லா ஹதீஸையும் ஓதப்படுகிறது. அது 30 ஜுசுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளைக்கு அந்த ஒவ்வொரு பகுதியாக ஓதப்பட்டு வருகிறது. ஷேக் நாயகம் அவங்களோட தலைமைகளை நடக்கிறது. அதுக்கு முன்னால இவங்களோட காலத்துக்கு முன்னால் இவங்களோட வாப்பாங்க, அதாவது ஷேக் முஹம்மது இப்னு ஷேக் அப்துல் சமீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அதை நடத்தி வந்தாங்க. அவங்களுக்கு முன்னால அஷேக் அப்துல் சமீ இப்னு அஷேக் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நடத்தி வந்தாங்க. அவங்களுக்கு முன்னால அஷேக் முஹம்மது இப்னு அஷேக் முஸ்தபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவங்க நடத்தி வந்தாங்க. அதே போல் அவங்களது காலத்து தான் அதாவது அஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட காலத்தில் இந்த மஜ்லிஸ் ஆரம்பம் செய்யப்பட்டு வந்தது. இன்னைக்கு 147வது வருடம் இந்த மஜ்லிஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கணக்கெடுக்க முடியாத சனத்தொகம் இந்த மஜ்லிஸுக்கு வர்றாங்க. என்னென்ன வாரவங்க அந்த அந்த நாளில் தமாம் நாளில் நீ பார்த்தால் அவ்வளோ, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள். இப்போ இந்த 10வது நோம்பர் இன்றைய நாளையில கூட பார்த்தேன்னு சொன்னாக்கா இன்றைக்கு ஒரு சாதாரணமாக 5000த்துக்கும் மேற்பட்டவங்க இன்றைக்கு வருகை தர்றாங்க. அப்போ அது மாதிரி தமாமுக்கு இன்னும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. எனக்கு குறிப்பாக இவ்வளவுதான் கணக்கு சொல்ல முடியாது.
எல்லாருமா வர்றாங்க. அதில் வந்து தரீக்காவை சேர்ந்தவங்க மட்டுமல்ல, எல்லா விதமான அமைப்புகளை சேர்ந்தவங்க, ஜமாத்துக்களை சேர்ந்தவங்க எல்லாரும் வர்றாங்க. இந்த மஜ்லிஸ் இந்த இடத்துக்கு வந்து அவங்க இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல நடக்கக்கூடிய புதினங்களை எல்லாம் அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது பார்க்கறதுக்கெண்டே சிலவங்க வர்றாங்க. இப்படியான ஒரு பரக்கத்து பொருள் இந்த மஜ்லிஸ் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல தமாமுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. கலந்து உங்களுக்கு நேரடியாக நாங்கள் செல்லியத்தை விட உங்களுக்கு நேரடியாக கண்டுகொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ்.